எந்த ஒரு விலைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு. நாகின் ஜல்த் கலர்ஸ்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாகினி சீசன் 7க்கு இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாகினி சீசன் 7 ஸ்டோரி இதுதான் அப்படின்னுட்டும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதை பற்றியும் அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாகினி 7க்கு வர அடுத்தடுத்த அப்டேட் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாகினி சீசன் 7 ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ட்ரி ஆக போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 எபிசோடோ இல்லை 3 எபிசோடோ தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாகினி சீசன் 5 மாதிரி தான் நாகினி சீசன் 7 ஆரம்பிக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நாகினி சீசன் 7 ஹீரோயின் யார் அப்படின்றது லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம். ஆமாங்க, நாகினி சீசன் 7ஓட ஹீரோயின் நம்மளோட பிரியங்கா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் எல்லாராலுமே எல்லாராலையுமே பிரியங்கா ஸோ இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் தெரியலை. ஸோ இந்த ஒரு சீரியல் வந்து நாகினி சீசன் 7 வந்து சிஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறதா சொல்லிட்டும் இருந்தாங்க. சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா ரீசெண்டாக போன வீக்கில் நாகினி 7க்கான செகண்ட் டீசரை கலர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ டீசர் 1ல் சொல்லியிருந்த மாதிரி தான் டீசர் 2லையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவள் வரப்போகிறா அப்படின்றது தான் மெயின் பண்ணி சொல்லியிருந்தாங்களே கண்டி. ஸோ ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றதும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ காட்டுக்குள்ளே மழை பெய்யுது. ஸோ ஒரு நாகினியை ஒரு பாம்பை காட்டுறாங்க. ஸோ அந்த பாம்பை பார்த்துட்டு அவள் திரும்ப வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரோமோவை, அதாவது அந்த டீசரை முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நாகினி 7ஓட ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாகினி சீசன் 6 மாதிரி தான் நாகினி சீசன் 7லேயும் ஸ்டோரி வரப்போகிறதாகவும் அக்கா தங்கச்சியை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறதாகவும், அக்கா தான் ஃபஸ்ட்டு, அதாவது அக்காவாக நடிக்க போகிறவங்க யாருன்றது தெளிவாக இன்ன வரைக்குமே சொல்லலை. ஸோ அந்த அக்கா ரோல் பண்ணுறவங்க தான் நாகினி சீசன் 7ல் கெட்டவங்களும் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தோம்னா அந்த அக்கா தான் சேஷநாகினியா, அதை சிறந்த அந்த சேஷநாகினியா அந்த சிவநாகினியாக மாற வேண்டியவங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த நாக உலகத்தால் அந்த தங்கச்சி தான், அதாவது பிரியங்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து அந்த சிறந்த அந்த சேஷநாகினியாக மாற போகிறதாகவும், ஸோ இதனால் கோவமான அந்த அக்கா வில்லியாக மாறப்போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நாகினி சீசன் 6 அப்படியே காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணுறால் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாகினி சீசன் 6 ஃபுல்லாகவுமே அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே தான் பூச்சை கண்டி எந்த ஒரு கதை மாற்றமும் ஏற்படலை. ஸோ அதனாலேயே இந்த ஒரு சீசன் 7 வேறு மாதிரி எடுப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்ததாக பார்க்க போகிறது நெகட்டிவ் ரோல் இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஆள் யார் அப்படின்னா சாந்தினி சர்மா அப்படின்றவங்க தான். ஸோ இப்போ அக்கா ரோல் அப்படின்னு சொன்னலைங்க. ஸோ அந்த ரோலை இவங்க தான் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுவும் ஒரு வதந்தியாக தான் இருக்குது. சரி, அடுத்ததாக ஒரு கேரக்டரை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னென்னா கலர்ஸ் டிவியில் நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரியலில் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சீரியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நாகினி சீசன் 7 தான் இப்போது ரீசெண்டாக வரப்போகுது. ஸோ அதனால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்களோ, இவங்க நாகினி சீசன் 7ல் நடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அப்படி சொன்னவங்க யார் அப்படின்னா அதித்தி சர்மா அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க நாகினி சீசன் 7ல் நடிக்கிறாங்களா அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இவங்க கலர்ஸ் டிவியில் ஏதோ ஒரு நல்ல சீரியலில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது நாகினி சீசன் 7ஆகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் ஒன்று போட்டு விட்டுருங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டும் லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணுறேங்க.